அதிமுக ஆட்சி பண்ண உடனே குடும்ப தலைவரின் பேர்ல வங்கியில 2000 ரூபாய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைக்கும் விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சு வீடு திரும்ப போகணும். அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குடும்பத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாம வழங்கப்படும். பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் பயணம் செய்றாங்க. அதிமுக ஆட்சி பண்ண ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும். அதோட ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். இனி அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க பொங்கல் பரிசு கொடுக்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். தாய்மார் படித்த இளைஞர்கள் அவர்கள் பட்டப்படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்புல பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா வேலை கிடைக்கின்ற வரை அந்த பட்டப்படி படித்த மாணவர்களுக்கு 2000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். பிளஸ் 2 வரை படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில அரிசி கொடுத்துட்டு இருக்காங்க, தரமான அரிசி இல்ல. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடையில எப்படி தரமான அரிசி கிடைக்குதோ அதே மாதிரி தரமான அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இனி ஏழை மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய தலையாய கடமை. அதுதான் எங்களுடைய தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்கின்ற விதமாக ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி தரமான அரிசி, கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரம் இருக்கும். அதே போல ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு வழங்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதோட முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு எல்லா ஏழைகள் ஜாதி மத பாகுபாடு இல்லாம அனைத்து ஏழைகள், அந்த ஏழைகள் வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி அற்புதமான நகரத்தில் அடுக்குமாடி வீடு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். பட்டியலின மக்கள் குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனா அந்த நபர்களுக்கு அதிமுக அரசு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும்.